ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? அருணோட அம்மா இறந்ததுக்கு முத்துவையும் மீனாவே அவர் உள்ளே பார்க்க விடலை அப்படின்றத அவங்க வீட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவோட அம்மா முத்து நல்லதே பண்ணாலும் அது வந்து தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இப்போயும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அருண் பண்ணதும் கரெக்டு தானே, இவனோட ஃப்ரெண்டு தானே காரை ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் எப்படி இவன் எப்படி உள்ளே விடுவான்? ஏற்கனவே இவனுக்கும் அவருக்கும் சண்டை, அப்புறம் எப்படி அவன் வந்து உள்ளே விடுவான்? பார்க்குறதுக்கு விடுங்க, அவன் சொல்கிறது தான் கரெக்டு. எல்லாமே நீங்கள் கொடுக்குற இடம் தாங்க இந்த மாதிரி அவன் எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம். இப்போ இவனால் ரவியோட வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்லுவோம். மீனா வந்து சத்தம் போட்டுட்ருக்கா, இவரால் என்ன ஆச்சு? இவரால் ஒன்றுமே கிடையாது, இவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு மீனா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைம் வந்து செல்வமோட ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்து முத்துவோட வீட்டுக்கு வராங்க. அழுதுகிட்டே வராங்க. வரவும் வாமா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. செல்வத்தோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழுது பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே, அவர் இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, போலீஸோட அம்மா இறந்தனால அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலனே, எங்களுக்கு உங்களை தவிர யாரையுமே தெரியாது, நீங்கள் தான் அவரை வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. உடனே முத்து, சரிம்மா நீ கவலைப்படாத, அவன் என் ஃப்ரெண்டுமா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ தைரியமாக வீட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் எப்படி அவனை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வக்கீல் யாரை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனோட டைவர்ஸ் கேஸை பார்க்குறாங்களே அந்த வக்கீலை கூட நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லவும், சரி ஓகே, அவங்களும் நம்ம இப்போ கொஞ்சம் பழக்கமாயிட்டாங்க, நம்ம அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ருதி வீட்டில் அவங்க அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு 2 ரவுடி பசங்க மாதிரி வராங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு கேட்கவும், சார் எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதியோட அப்பாவுமே வந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, உங்களுக்காக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் தீ வச்சுருக்கோம், அந்த பொண்ணோட காலை உடச்சிருக்கோம், போலீஸ் கேஸ்னு ஏதாவது ஆச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் சார், கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவே வந்து ஷாக்காக பார்க்குறா. ஏன்னா இவன் தான் வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டையும் நீத்துவோட காலையுமே வந்து உடைக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்கான். அப்போ எக்ஸ்ட்ரா காசு பணம் கொடுத்துட்டு அவங்கள வெளியே அனுப்பவும் கரெக்டாக ஸ்ருதி அப்போ தான் உள்ளே வரா. ஆச்சா, நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணீங்களா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தேடிட்டு இந்த விஷயத்தை மீனாக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. ரவிக்குமே வந்து மெசேஜ் பண்ணி விட்டுறா. மீனாக்கு கால் பண்ணி சொல்லவுமே மீனா இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து சொல்லிடுறா. உடனே முத்துவோட அப்பா, விஜயா கேட்டுக்கிட்டே உன் பையன் ரவியோட வாழ்க்கையை முத்து ஒன்றும் அழிக்கலை, நீ அவனை பற்றி தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாலே இப்போவாச்சும் புரியுதா அப்படின்னு சொல்லவும் அவள் ஒன்றுமே சொல்லாமல் எந்திரிச்சு போயிடுறா. முத்துக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா, படா ரவிக்கு என் மேலே இருக்க சந்தேகம் தீர்ந்துருக்கும், அவனுக்கு எனக்கும் உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான். ரவிக்கு இந்த விஷயம் தெரியவுமே நேராக ஸ்ருதியோட வீட்டுக்கு வராரு. அந்த உடனே நேராக அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு. இங்கே நீங்கள் ஏன் பண்ணீங்க, இது எதுக்கு பண்ணீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க வரல, அப்படியே நீங்கள் காரணம் சொன்னாலும் அந்த காரணத்தில் எந்தவித நியாயமும் இருக்க போகிறதில்ல, நீத்துவோட கால் ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, அவங்க ரெஸ்டாரண்ட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும், இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு ரவி சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காரு. உடனே ஸ்ருதியோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்க போகிறேன், நான் எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும், ஆமாம் இந்த இதுக்கு காரணம் நீங்கள் தானே, நீத்துவோட நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், ரெஸ்டாரண்ட் எரிக்க சொல்லியிருக்கீங்க, உள்ளே யாராவது இறந்துட்டா என்ன பண்ணுறது, நீத்து இந்த மாதிரி காலை அடித்து உடைக்க சொல்லியிருக்கீங்க, அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மற்ற யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இது நீங்கள் தான் பண்ணணும், ஸ்ருதியோட அப்பான்றனால உங்களை விடுறேன், அப்படி இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன், இந்த பணத்தை எல்லாமே நீங்கள் தான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு ஸ்ருதியை பார்த்துட்டு போயிடறாரு. ஸ்ருதி உடனே அவங்க அப்பாட சத்தம் வர்றா, போதுமா, இத்தனை நாள் வரையும் அவன் மேலே தான் தப்பாக இருந்துச்சு, இப்போ என் மேலே ஒரு தப்பை வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான், நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் நல்லது பண்ணுறதா நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிடுறான். இதோட எபிசோட் ரிவ்யூ முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.